இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போவது உறவு முறைகளை பற்றி. உறவு முறை என்பது தாய், தகப்பன், அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி. இதற்கு வெளியில் போனால் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மச்சான், மச்சாள், இப்படியாக ஒவ்வொரு உறவு முறைகளும் இருக்கின்றது. இந்த உறவு முறையில் அவரவருக்கு அந்த உறவுக்கேற்ற மதிப்பு மரியாதைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். என்னென்னு சொன்னால், தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தகப்பனுக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை தகப்பன் தாய் படிக்காமல் இருக்கலாம், ஆனால் அது பிள்ளை என்று வந்துவிட்டால் அந்த பிள்ளை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். சில வேளை அந்த பிள்ளை படித்திருக்கலாம், பிள்ளைக்கு அறிவு இருக்கலாம், தாய் தகப்பனை விட பிள்ளைகளுக்கு அறிவு இருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய தாய் தகப்பன், அவர்களை மதிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் வேண்டுமென்றால் படித்து அறிவோடு இருந்தால் நீங்கள் கல்யாணம் செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவாக இருக்கலாம். ஆனால் கடந்த ஜெனரேஷன் படிக்காமல் வளர்ந்த ஜெனரேஷனாக இருந்திருக்கலாம். அதனால் தாய் தகப்பனுக்கு சில உள்ள அறிவுகள் குறைவாக இருக்கலாம். இருந்தாலும் அவருடைய தாய் தகப்பன், அவர்கள் உங்களுடைய தாய் தகப்பன், அவர்களை மதிக்க வேண்டியது ஒரு பிள்ளைகளோட கடமை. தகப்பன் தாய்க்கு அறிவில்லை, மூளை இல்லைன்றதுக்காக அவர்களை திட்டக்கூடாது. உனக்கு மூளை இல்லம்மா, நீ லூசம்மா, அறிவு இருக்கா, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அதே மாதிரி அக்கா அண்ணன் உறவு, அந்த அக்கா அண்ணன் உறவை மதித்து தான் ஆக வேண்டும். சில தம்பிக்கு கூடுதலாக அறிவு இருக்கலாம், இருந்தாலும் அது உங்களுடைய அக்கா அண்ணன், இவர்களை மதித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த அண்ணன் அக்காவும் அவருடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்போதான் கீழே இருக்கிறவர்களும் மதிப்பார்கள். அப்போ நாங்களும் எங்களுடைய தரத்தை உயர்த்தி மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்க வேண்டும். இதுக்கு வெளியில் போனால் பெரியப்பா, சித்தப்பான்னு சொல்லி உறவு முறை, அவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். ஆனால் பெரியப்பா, சித்தப்பான்னு சொல்லி பிள்ளைகளை அவர்களை நம்பியும் தனியாக விடக்கூடாது. சில பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம். பொம்பளை பிள்ளை பெரியப்பா, சித்தப்பான்னு சொல்லி நம்பி அவர்களை ஒரு வீட்டிலோ எங்கேயோ தனிமையில் விடுகிறது முறையில்லை, அழகில்லை. இப்படியாக எங்களுடைய உறவு முறைகள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். எல்லா உறவுமே முக்கியமானது, தேவையானது, அந்தர அவசரத்துக்கு உதவக்கூடியது. அவர்கள் எங்களுக்கு தேவையில்லை, இவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று ஒதுக்காமல் எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளணும். ஆனால் அந்தந்த முறைகளை அதன் தரத்தோடு வைத்திருந்தால் அந்த குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக இருக்கும். ஊராக்கள் பார்த்து மதிக்கத்தக்க குடும்பமாக இருக்கும் என்று சொல்லி
இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.